இல்லை இந்த வெயிலுக்கு மனசாட்சின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? நேற்று தானே மழை வந்துச்சு, அதுவும் நேற்று நைட்டு தானே மழை வந்துச்சு. அதுக்குள்ளார காலங்காத்தால் இப்படி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குதே, இதுக்கு ஒரு நியாயம்னு ஏதாச்சும் இருக்கா? இப்போ தான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்ததுனால எவ்வளோ பரவாயில்ல, நைட் அப்படியே குளு குளுன்னு ஏசி மாதிரி இருந்துச்சு, பகலில் வெயில் அடிச்சுட்டு நைட்டு மழை பெஞ்சா கூட பரவாயில்லன்னு நல்லா தான் இருக்குது. ஆனால் வேலை யார் செய்கிறது? இப்போ இதை கூட்டி எடுக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இதில் வேறு நான் தனியாக என்ன கழுவிடணும். இன்னும் வீட்டில் எனக்கு 1008 வேலை இருக்குது. டெய்லியும் கூட்டுறது, கழுவுறது, பெருக்கிறது, துடைக்கிறதுன்ட்டு என் பையன் வேறு தனியாக வேலை வச்சுருப்பான். இப்போ இதில் மழை வந்து இதில் வேறு எனக்கு உருப்பட்ட வேலையாயிடுச்சு. சத்தியமாக மழை வந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தடயம் இருக்கான்னு பாருங்களேன். மழை வந்த மாதிரியே இல்லை. நைட்டு வேறு இதில் புயல் காற்றளவுக்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. இதில் என் ஷூவை வேறு என் பையன் தூக்கி போட்டு மழையில் நனைஞ்சு அது வேறு அழுக்காயிடுச்சு. மற்ற நாள் தான் வந்துட்டு பைப்பை திருவுனா சொயின்னு சுடுதே. இல்லை நேற்று நைட்டு தானே மழை வந்திருக்கு, இப்போவாச்சும் வந்து ஏதாவது கொஞ்சமாவது குளுக்குளுன்னு வரலாம்ல. காலையில் கொஞ்ச நேரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்போ போய் பைப்பை திருவினாலும் சுரக்குன்னு அப்படியே அடுப்பில் வச்ச மாதிரி தான் சூடாக இருக்குது. நேத்திக்கு மழை பெஞ்சதில் எனக்கு நடந்த நல்லது என்ன தெரியுமா? இந்த படிக்கட்டில் நல்லா பளிச்சுன்னு கழுவி விட்டுட்டு போயிருக்கு, அவ்வளோதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.